ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா ஃபுட்லேயே ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா சம்மந்திங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வரமிளகாய், கொஞ்சம் ஆனியன் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கணும், நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின உடனே தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ போட்டுக்கிட்டேன். இதை நல்லா திக்காக அரைச்சிட்டு தண்ணி விடாமல் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அப்படியே நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா உருட்டி எடுத்தோன்னா சம்மந்தி ரெடி. இப்போ நம்ம போய் சாப்பிடலாம். எப்படி கேரளா சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கேரளா ஐட்டம்ஸ் தான் சாப்பாடு நிறைய வச்சுருக்கோம். அண்டு முட்டை கொஸ்து இருக்குது. சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சம்மந்தி வச்சு சிறப்பாக சாப்பிட போகிறோம். அதோட கொஞ்சம் புடலங்காய் கறி இருக்குது. எல்லா கறியோடு சேர்த்து நம்ம இப்போ சம்மந்தி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது, சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த சம்மந்தி மட்டுமே நமக்கு போதும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான ஃபுட்டு பார்த்துக்கோங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செய்யுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சம்மந்தி சாப்பாடு. கேரளா ஸ்டைல் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது சம்மந்தி சாப்பிட போகிறேன். இப்போ பாருங்கள், அதுலேருந்து உருண்டையாக உருட்டி வச்சுருந்ததை எடுத்து கொஞ்சமாக எடுத்து சுடு சாதத்தில் சோத்திலே போட்டு நல்லா பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியது தாங்க. இப்போ நான் பிசைஞ்சு அப்படியே எடுத்து சாப்பிட போகிறேன். ரொம்பவே இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் கேரளா ஸ்டைல் சமையல் எல்லாமே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம்மந்தி சூப்பராக இருக்குது. இது மாதிரி நிறைய வீடியோஸோடு உங்களை நான் பார்க்குறேன். நீங்களும் ஈஸியாக இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டி ஃபுட்டு. அண்டு கேரளா ஸ்பெஷல் அப்படின்னாலே இந்த சம்மந்தி தாங்க. சூப்பரான ஒரு சம்மந்தி பார்த்திங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல் இது ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ இதே மாதிரி நிறைய கேரளா டிஷ்ஷு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் அனைவருக்கும். இன்றைக்கி சாம்பார் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கேரளா ஸ்டைலில் சாம்பார் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டு அருமையாக. நம்ம எல்லா இதுலேயுமே கேரளா ஸ்டைலில் தேங்காய் பால் இல்லாமல் சமையலே இல்லைங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கேரளாவில் முக்கியமாக சேர்க்குற ஒரு பொருள். அண்டு எல்லாமே நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் சமையல் பார்த்திங்கன்னா. அண்டு எப்பொழுதுமே அம்மா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி தாளிக்கிறது, வதக்கிறது எதுவாக இருந்தாலும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி அண்டு முட்டை எக்கு வச்சு அது ஒரு தொக்கு செஞ்சுருக்காங்க. அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுவல், அதுக்கப்புறம் சாம்பார். இதெல்லாம் அருமையான சாப்பாடோட சம்மந்தியும் ரெடி பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.